வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திராய்க்கேணி படுகொலையின் 36வது ஆண்டு நிறைவு சுடரேற்றி அஞ்சலி செலுத்திய மக்கள். வடக்கில் படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் நிலைப்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. புதிதாக 8 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம், நாணய குற்றிகள், குழந்தையின் ஆடைக்குரிய பொத்தான் என்பன மீட்பு. மக்களின் பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கூறி மன்னாரில் வெடித்தது போராட்டம். கீரிமலையில் பள்ளங்களுக்குள் குப்பைகளை தள்ளிவிட கனரக வாகனங்களுடனும் கடற்படையுடனும் வந்த வலி தெற்கு பிரதேச சபை. புழுக்கள் பூஞ்சனம் பிடித்த பிஸ்கெட், மட்டக்களப்பில் அதிர்ச்சி சம்பவம். வாகனம் செலுத்தும் போது காணொளி பார்ப்பவர்களுக்கு எச்சரிக்கை. கோட்டாபய ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த விசேட உத்தரவு. குருநாகலில் குடும்ப தகராறால் விபரீதம், மனைவியை கொலை செய்த கணவன் கைது. நுவரெலியா மாவட்டத்தில் கடும் பனிமூட்டம், வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் சில பகுதிகளுக்கு அம்பர் எச்சரிக்கை. ஈரானுடனான போருக்கு விரைவில் முடிவு, ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல். மொசாட் அமைப்பின் 2 உயர் அதிகாரிகள் பணி நீக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். அம்பாறை மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான திராய்க்கேணியில் 1990ஆம் ஆண்டு இடம்பெற்ற படுகொலையின் 36ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வு நேற்றைய தினம் அந்த கிராமத்தில் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றுள்ளது. கடந்த 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திராய்க்கேணி கிராமத்தில் இடம்பெற்ற மிலேச்சத்தனமான தாக்குதலில் 54 தமிழ் மக்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து கிராமத்து மக்களால் வருடாந்தம் நினைவேந்தல் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இம்முறையும் படுகொலை இடம்பெற்ற ஆலயம் ஒன்றில் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பொழுது வடக்கு மாகாணத்தில் 6000 ஏக்கர் காணிகள் தொடர்பில் ஒரு அறிவித்தல் பத்திரம் வெளியிடப்பட்டது. 3 மாத காலத்துக்குள் காணி உரித்து தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்காவிடின் அந்த காணிகள் அரசுடைமையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து இந்த அறிவிப்பை அரசாங்கம் மீளப் பெற்றது. அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 26ஆம் தேதி புதிய ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காலப்போக்கில் அதற்குரிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கில் படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளில் ஒரு அங்குலத்தை கூட விடுவிக்கப் போவதில்லை என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளமை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற விலங்குகள் திருத்த சட்டமூலம் மற்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் சேவைகள் சபை திருத்த சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தொடங்கப்பட்டன. இன்றைய அகழ்வின் போது மேலும் 8 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 3 கட்டங்களிலும் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 499ஆக அதிகரித்துள்ளது. அவற்றில் 494 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நேற்றைய அகழ்வு பணியின் போது 3 தடயப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றில் நாணய குற்றிகள் மற்றும் குழந்தையின் ஆடைக்குரிய பொத்தான் என்பன மீட்கப்பட்டுள்ளன. இதனிடையே தற்போதைய மனித புதைகுழிக்கு அண்மையில் உள்ள பகுதிகளில் மேலும் மனித எச்சங்கள் காணப்படுகின்றனமா என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் 2 இடங்களில் குழி சோதனை அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க முன்னேற்பாடுகள் நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் நீண்ட காலமாக தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையினையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியும் மன்னாரில் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காணி இழந்த மக்களின் குரல் ஏற்பாட்டில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தினுடைய அனுசரணையில் இன்று காலை 10 மணிக்கு மன்னார் நகர சுற்றுவட்டத்துக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மற்றும் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதிகளில் தமது பூர்வீக காணிகளை மீட்டெடுப்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி வரும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
கீரிமலை பகுதியில் தாம் கொட்டிய குப்பைகளை மீள அள்ளாமல் பள்ளப்பகுதிக்குள் தள்ளிவிட வந்த வலி தெற்கு பிரதேச சபையினரை வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். வலிவடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகழ்விற்கு பாரிய பள்ளங்களில் வலி தெற்கு பிரதேச சபையினர் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் என்று பல வகையான கழிவுகளை கொட்டி வருகின்றனர். இது குறித்து வலிவடக்கு பிரதேச சபையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், சுற்றாடல் அதிகார சபையினர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் என்று பல்வேறு தரப்பிடமும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வலி தெற்கு பிரதேச சபையினர் தாம் கொட்டிய குப்பைகளை மீள அள்ளிச் செல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் புழுக்கள் மற்றும் பூஞ்சனம் பிடித்த நிலையில் விற்பனை செய்யப்பட்ட பிஸ்கெட் பொதிகள் பொதுச் சுகாதார பரிசோதகரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. களுவாஞ்சிக்குடி பொதுச் சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பலசரக்கு கடையொன்றில் குறித்த பிஸ்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி பொதுச் சுகாதார பரிசோதகர்களால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உற்பத்தியாளருக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்ததோடு 46,000 ரூபாய் தண்டப்படமும் விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் வாகனம் செலுத்தும் போது காணொலிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விபத்துகளின்றி பாதுகாப்பாக இலக்குகளை அடைய சாரதிகள் முழு கவனத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் என காவல்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. பொது பாதுகாப்பு தொடர்பான விசேட செய்தியொன்றை வெளியிட்டுள்ள காவல்துறை இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் விசேட உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் குமார் வீர்ராஜ் மற்றும் குகர் முருகானந்தன் தொடர்பான வழக்கில் சாட்சியமளிக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கோட்டாபய ராஜபக்ஷ வரும் செப்டம்பர் 29ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் வெலகதர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பகோட்டை பகுதியில் இடம்பெற்ற குடும்ப தகராறொன்றில் பெண்ணொருவர் அவருடைய கணவரால் கொலை செய்யப்பட்டுள்ளார். கூறிய ஆயுதம் ஒன்றால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் படுகாயமற்ற பெண் மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் அம்பகோட்டை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் என்று அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலையின் காரணமாக மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருவதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கலுகல, பிட்டவெல, கிணிகத்தேன, கடவல, தியகல, வட்டவளை மற்றும் ஹட்டன் உள்ளிட்ட பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் அடிக்கடி காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளுக்கு அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களத்தால் இன்று இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இன்று முதல் நாளை பிற்பகல் 11:30 மணி வரை செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடமத்திய, வடமேல், சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவப்பேச்சு வானிலை நிலைமையின் காரணமாக குறிப்பிடப்பட்ட மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானுடனான போரானது விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அத்துடன் சில வகை ஆயுதங்களின் விநியோகத்தில் அமெரிக்க ஆயுதப்படைகள் சவால்களை சந்தித்து வருவதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ஓவல் அலுவலகத்தில் பேசிய அவர், போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் ஈரானால் நீண்டகாலம் தாக்குப்பிடிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். ஈரானுடனான 5 மாத போரின் பொழுது அமெரிக்க இராணுவம் தனது அதிதுல்லியமான நீண்ட தூர ஏவுகணைகளின் உலகளாவிய கையிருப்பில் பெரும்பகுதியை முடித்துவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அமெரிக்காவிடம் சில குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் கிட்டத்தட்ட வரம்பற்ற அளவில் கையிருப்பில் உள்ள போதிலும் மற்றைய சில ஆயுதங்களின் விநியோகம் சற்று குறைவாக உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார். மேலும் நிலையை சமாளிக்க பேட்ரியாட் மற்றும் டோமாஹாக் ஏவுகணைகளுக்கான வசதிகள் உட்பட கூடுதல் உற்பத்தி ஆலைகளை அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்கள் கட்டியெழுப்பி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கில் வகுக்கப்பட்ட திட்டம் தோல்வியடைந்ததால்
இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் 2 உயர் அதிகாரிகளை அதன் தலைவர் ரோமன் ஹோவ்மேன் பணிநீக்கம் செய்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ள அதிகாரிகளில் ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் மொசாட்டின் உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவராகவும் மற்றொருவர் அந்த அமைப்பின் ஈரான் பிரிவின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.